வணக்கம். சுகி சிவம் பேசுகிறேன். நான் மறைந்திருக்கும் உண்மைகள் புத்தகத்திலிருந்து பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு, கோள்களுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு, கர்மா, விதி, ஜோதிடம் அவைக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு, இது குறித்தெல்லாம் ஓஷோவை மையப்படுத்தி உங்களோடு கருத்து பரிமாறிக்கொண்டிருக்கிறேன். அதில் சில கருத்துக்கள் நமக்கு கொஞ்சம் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதை நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேணும். அவர் என்ன சொல்ல வருகிறார்? மாற்ற முடியாதது என்று ஒரு பகுதி இருக்கிறது, மாற்றக்கூடியது என்று ஒரு பகுதி இருக்கிறது. இது ரெண்டையுமே உள்ள விளங்கி கொள்வது தான் நம்முடைய மிக முக்கியமான ஒரு வேலை அப்படின்னு. இதை சொன்ன உடனே ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார். அவர் என்ன கேட்குறாரு, சார், ஜாதகப்படி நான் எந்த தொழிலும் தொடங்கக்கூடாது, எனக்கு விருத்தி ஆகாது அப்படின்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. சரி, அப்போ எனக்கு வேண்டிய யாராவது ஒருத்தர் அவரை நான் பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்து அவர் அந்த தொழிலை செய்கிற மாதிரி, அவர் தான் அந்த தொழிலோட ஓனர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிக்ளரேஷன் எல்லாம் பண்ணி அவங்க பேரில் பிஸ்னஸ் நான் பண்ணுனா நான் நல்லா இருப்பேனா இல்லையா அப்படின்னு கேட்டார். நான் ஜோதிடர் அல்ல, எனக்கு என்னுடைய எல்லை என்னன்னு தெரியணும். நான் என்ன சொன்னேன், நீங்கள் சிறந்த ஜோதிடர் யாரையாவது தொடர்பு கொண்டு அதை பற்றி பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒதுங்கிட்டேன். ஆனால் நான் ஒரு உண்மையை உங்களோட பகிர்ந்துக்கணும். சில பேர் இது மாதிரி கணக்கு பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்கன்னு கேட்டால், தன்னோட ஜாதகம் அல்லது விதி இதெல்லாம் கணக்கு பார்த்துட்டு அது இல்லைன்னா இன்னொருத்தர் பேரில் அப்படின்னு யோசிப்பாங்க. அரசியல்லே கூட சில பிரமுகர்கள் தனக்கு பதவி யோகம்ங்கிறது போயிடுச்சு, அதாவது இனிமேல் கிடைக்காது, மாறி போயிடும், இப்படிலாம் கணக்கு இருக்குது. பவரில் இருக்கிறவங்களே சில பேர் அது மாதிரிலாம் கணக்கு பண்ணுவாங்க. ராஜயோகம் உள்ள ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கு ராஜயோகம் இருக்கிறதால அவளுடைய கணவன் அப்படின்னு நான் பவர்லேயே, இதெல்லாம் எனக்கு தெரியும். சில நண்பர்கள் ஜோதிடர்கள் எனக்கு நண்பர்கள், அவங்க சொல்லி என்கிட்ட பேசியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நம்ம மாநிலம் இல்லை, வேறு ஒரு மாநிலத்திலேருந்து ஒருத்தர் சொல்லி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா ராஜயோகம் இருக்குது அவளுக்கு, அது மூலமாக நான் வந்துடுவேன், அப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்குறாங்க. அந்த ஜோதிடர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஜாதகத்தையும் பார்த்துட்டு இவ்வளோ தொட்டவன் விளங்க மாட்டான்ட்டார். இவ்வளோ தொட்டவன் விளங்க மாட்டான் அப்படின்ட்டார். பெரிய பிரச்சனையாகி போச்சு அது. இப்போ நம்ம என்ன சமத்காரமாக கணக்கு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், நம்முடைய ஜாதக அமைப்புப்படி சரியில்லை அப்படின்னு சொன்னால் கூட இன்னொருத்தருடைய ஜாதகத்தை எப்படின்னா, அந்த மொபைலில் ஹாட்ஸ்பாட் போட்டுக்கிறோம் பார்த்தீங்களா, அதாவது நம்ம மொபைல் யூஸ் பண்ண முடியாத போது இன்னொருத்தர் மொபைல் நெட்லேருந்து ஹாட்ஸ்பாட் போட்டு நம்ம மொபைலில் ஓசியில் லிங்க் பண்ணிக்கிட்டு நாமளும் நெட்டெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஜாதகத்தில் அவங்களுக்கு இன்டர்நெட் இருக்குது, பிரபஞ்சத்தோட கான்டாக்டு, அதை நம்ம இன்டர்நெட் அந்த ஹாட்ஸ்பாட் போட்டு நமக்கு மாற்றிக்கிட்டு நாம் யூஸ் பண்ணலாமா? இது யூஸ் பண்ணுறதா மிஸ்யூஸ் பண்ணுறதா எனக்கு தெரில. அது நீங்கள் தான் யோசிக்கணும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா? உங்கள் இத்தினோண்டு அறிவை வச்சுக்கிட்டு நீங்கள் இவ்வளவு கோல்மால் பண்ண முடியும்னா, உங்கள் இத்தினோண்டு அறிவை வச்சுக்கிட்டு நீங்கள் கர்மா விதி இது எல்லாத்தையும் ஏமாற்றி விடலாம் அப்படின்னா, இதெல்லாம் குழந்தைத்தனமாக இல்லை? அப்போ இவ்வளோ பெரிய படைப்பில் அது ஒரு திட்டமிட்டு அது சில வகையான படைப்புகளை கொடுத்து கொண்டே வர்ற போது நம்ம சாமர்த்தியத்தை இப்படி வச்சு அப்படி வச்சு இப்படி ஏமாத்தியது. ஒரு கதை சொல்லுவார் எங்கள் அப்பா. ஒருத்தனுக்கு டைம் முடிஞ்சு போச்சான், யமன் அவனை எடுத்துகிட்டு போனோம். தெரிஞ்ச உடனே அவன் என்ன பண்ணிட்டான், அவனையே மாதிரி ஒரு சிற்பி, அவனையே மாதிரி 10 சிலை செஞ்சு வச்சு நடுவில் படுத்துக்கிட்டானான். யமன் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம், பார்த்து யாருன்னு தெரியாமல் குழம்பிடுவான். அப்படி குழம்பிட்டான்னா அவன் வேறு யாரையாவது தொட்டுட்டான் அப்படின்னா நம்ம யமன்கிட்டேருந்து தப்பிச்சு விடலாம். அதெல்லாம் சும்மா ஒரு கற்பனை கதை தானே. இந்த மாதிரிலாம் நிறைய பிளான் பண்ணி எல்லாம் பண்ணுறாரு. யமன் அங்கேருந்து இப்படி பார்த்தானா, பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னானா, அடே எவ்வளவு சாமர்த்தியமாக இவன் சிலையெல்லாம் பண்ணியிருந்தா கூட ஒரு விஷயத்தில் ஏமாந்து போயிட்டான் பற்றியா மடப்பைய, ஒரே ஒரு விஷயத்தில் ஏமாந்துட்டான் அப்படின்ன உடனே இவனுக்கு மனசில் குறுங்குது, நம்ம எதில் ஏமாந்துட்டோம் அப்படின்னு டக்குன்னு எந்திரிச்சு கேட்டானா, எதில் ஏமாந்தேன் அப்படின்னு, வாடா நாயே அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டான்னு அந்த கதை முடியும். அதாவது ஒரு படைப்பு திறன் உள்ள ஒருத்தனுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணால் தாங்க முடியாது. டக்குன்னு அவனுக்குள்ளே இருக்க அந்த விழிப்பு ஏற்பட்டு போச்சு, நான் எதில் குறை விட்டுட்டேன் அப்படின்னு நான் பாருங்கள், எந்திரா என்னையா ஏமாற்ற பார்க்குற அப்படின்னு யமன் கூட்டிகிட்டு போயிட்டான்னு எங்கள் அப்பா ஒரு கதை சொல்வார்.
இப்போ இந்த கதைகளை நீங்கள் மிகையாக அப்படியே ஏற்றுக்கணும்னு நான் சொல்ல வரல. நம்ம சாமர்த்தியத்தை வச்சு உள்ளுக்குள்ளே பூந்து வித்தை காட்டலாமா, அத்தை பண்ணலாமா, இத்தை பண்ணலாமான்னு நம்ம யோசிக்கிறோம் பாருங்க. இவ்வளோ பெரிய பிரபஞ்ச ஏற்பாடில் நீங்கள் இந்த மாதிரி கோல்மால்லாம் பண்ணால் அந்த பிரபஞ்சத்தினுடைய பெரிய ஏற்பாடு அதுக்குரிய ஏற்பாடு பண்ணியிருக்காதா? நாம் அந்த துன்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு இருந்தோம்னு சொன்னால் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுகிற போது, அந்த கர்மாவை அனுபவிக்கிற போது அது முடிவடையும். இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு விஷயத்துக்கு போகிறேன். இதெல்லாம் ஓஷோவோட சம்மந்தப்பட்டதல்ல, அதை பற்றி அனாலிசிஸ் நான் படித்ததுக்கப்புறம் எங்கிட்ட பல பேர் கேட்குற கேள்வி, அதுக்கான விடை, இவைகளை தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இன்னொரு கோணம் சொல்கிறேன் பாருங்கள். சில பேர் எப்படின்னா, சில ஜோசியர்கள் எதையாவது சொல்லிவிடுவாங்க ஏடா குணமாக, சொன்னதை கடைசி வரைக்கும் சாதிப்பாங்க. நான் சொன்னது தான் நடந்தது அப்படிம்பாங்க. சுற்றி வலித்து என்னத்தையோ ஒன்று சொல்லுவாங்க, அப்படி தான் நடந்தது அப்படின்னு. என்னுடைய நண்பருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்க. ஒருத்தர் என்ன பண்ணிட்டார், ஜோசியர் ஒரு பையனுக்கு ஜாதகம் பார்த்துட்டு, இந்த பயலுக்கு படிப்பு வராது, இவன் நான் அனாவசியமாக படிக்கிறதுக்கு செலவு பண்ணாதீங்கன்னு அவங்க அப்பாட்டு சொல்லிட்டார். இவன் தேர மாட்டான் அப்படின்னு. இதெல்லாம் ஜோதிடத்துடைய குறையா ஜோதிடருடைய குறையா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நான் சொல்ல விரும்பலை. அவங்கவுங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்காங்க. இந்த பையனுக்கு படிப்பு வராது, இவனுக்கு போய் நீங்கள் வீணாக செலவு பண்ணாதீங்க, இவன் எதுக்கும் லாய்க்கு இல்லை, இவன் கல் உடைக்கத்தான் லாய்க்கு, எங்கேயாவது ஒரு கூலி வேலைக்கு அனுப்புங்க, கல் உடைக்கட்டும், அதுக்கு தான் லாய்க்குன்ட்டார் சார். இது ஜோசியர் சொல்லிட்டார். என்ன நடந்தது தெரியுங்களா? இவர் சொன்ன உடனே அந்த பையனுக்கு வீம்பு வந்துடுச்சு. இந்த ஆள் மூஞ்சில் கறி பூசுகிறம்பார் அப்படின்னு அவன் என்ன பண்ணான், நல்லா படித்தான், நல்ல மார்க் வாங்கினான். யூ வாண்ட் பிலீவ், மெடிக்கல் டாக்டர் ஆகிட்டான். அவன் ஸ்பெஷலைஸ் பண்ணுறான், எம்எஸ் ஸ்பெஷலைஸ் பண்ணும்போது என்ன பண்ணான்னு தெரியுங்களா, இந்த சிறுநீரகத்துறை இருக்குது பாருங்கள், அதில் யூராலஜி, அதில் போய் எக்ஸ்பர்ட் ஆகி சர்ஜரிக்கு எல்லாம் படித்து பாஸ் பண்ணி வந்துட்டான். இதெல்லாம் எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த பையனுக்கு ஜாதகம் சொல்லி 20 வருஷம் ஓடி போச்சு. இந்த பையனுடைய கிளினிக்கு நம்ம ஜோசியர் வந்துட்டார். அவருக்கு தெரியாதில்ல, 20 வருஷத்துக்கு முன்னாடி இவன் தலையில் நாம் ஒரு கொல்லி வச்சோங்கிற விவரம் தெரியாதில்ல. அந்த ஜோசியர் வந்துட்டார். அவரை பார்த்த உடனே இந்த பையன் முடிச்சிட்டான். இவன் தான் சொன்னான் நமக்கு படிப்பு வராதுன்னு, இப்போ நம்மக்கிட்டே வசமாக சிக்கியிருக்கான், சரி இருக்கு நம்ம ஒன்றும் கண்டுக்கக்கூடாது அப்படின்ட்டு, வாங்கய்யா வாங்க, என்ன அவங்களுக்கு ப்ராப்ளம்? அவருக்கு ஸ்டோன் இருந்தது சார், சிறுநீரகத்தில் கல் இருக்குது, அந்த வலியில் துடிக்கிறார். அவன் சொன்னால் சரி முதல்ல நாம் ட்ரீட் பண்ணிக்குவோம், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதை வச்சு க்ளீன் பண்ணி அவருடைய பெயினை ரிமூவ் பண்ணிட்டார். அவர் டாக்டர் எல்லாம் முடிச்சிட்டார். முடிச்சுட்டு ஃபீஸ் எவ்வளோ அந்த பேச்சு வரும்போது, ஐயா என் வலியிலேருந்து என்னை காப்பாற்றினீங்க, நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜோசியர் நன்றி சொல்ல போகும்போது, ஞாபகம் இருக்கா 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் வந்து என்ன சொன்னீங்க, இவன் எதுக்கும் லாயக்கில்லை, படிக்க லாயக்கில்லை அப்படின்னு சொன்னீங்க. இன்னொரு வார்த்தை சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா, கல் உடைக்கு தான் லாயக்கு அப்படின்னீங்க. இப்போ நான் யார், யூராலஜியில் எம்எஸ் தெரியுமா? ஆனால் அந்த ஜோசியர் சும்மா இல்லாமல் தான் இப்போவும் கல் தான் உடைக்கிறேன்ட்டார். இப்போ கல் தானே உடைக்கிறேன், நான் சொன்னது பழிச்சு போச்சு பாரு அப்படின்னு. இது கொஞ்சம் ஓவர், அதாவது ஒரு எல்லை இருக்குது. நான் தானே சொன்னேன் கல் உடைக்க தான், நீ கல் தானே உடைக்கிறேன். அவர்கிட்டே போய் ட்ரீட் பண்ணிவிட்டு அவரையே ஹார்ஷாக நம்ம பேசிக்கிட்டு இருந்தால் சரியாக இருக்குமா அது? இப்போ நாம் சில கணக்கு போடுவோம், அந்த கணக்கு சில சமயத்தில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி விஷயங்களாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டே வாங்க. இளங்கோ அடிகள் சிலப்பதிகாரம், கொஞ்சம் போங்க அந்த இடத்துக்கு போங்க. மன்னர் உட்காந்துருக்கிறாரு, ஒரு ஜோதிடர் உள்ள நுழையிறாரு. அவர் மன்னருக்கு என்ன சொல்கிறாரு யோசனை, 2 பசங்களையும் இப்படியே பார்த்துட்டு, செங்குட்டுவன் உட்காந்துருக்கான், சேரன் செங்குட்டுவன், இந்த பக்கம் இளங்கோ அடிகள், அவர் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அவர் சேரன் செங்குட்டுவன் எப்படி பார்த்துட்டு, சின்னவன் தம்பி இவன், அவனை எப்படி பார்த்துட்டு மகாராஜாட்ட சொல்கிறாரு, உங்களுக்கு பிறகு இவர் தான் அரசராக வருவாருன்னார். இது எவ்வளோ சங்கடமான விஷயம். அவன் முகம் என்ன ஆகும், செங்குட்டுவனுடைய முகம் என்ன ஆகும், உங்களுக்கு பிறகு இவர் தான் வாரிசாக வருவார், இவர் தான் உலக ஆளுவார், நான் சொல்கிறேன் இவர் தான் உலக ஆளுவார், இவருக்கு தான் நீங்கள் பட்டம் கட்ட போகிறீங்க அப்படின்னு. செங்குட்டுவனுடைய முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, மூத்தவன். மன்னரும் தடுமாறுறாரு, என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு மன்னரும் ஒரு வினாடி தடுமாறுறார். டக்குன்னு இந்த தம்பி அங்கேருந்து எழுந்தான், நடக்காது, ஒரு காலத்தில் நடக்காது, என் அண்ணனுக்குரிய மணிமகுடத்துக்கு நான் ஆசைப்பட்டதா வரலாறு இருக்காது, ஒருபோதும் நடக்காது அப்படின்னு. அந்த ஜோதிடர் சொன்னார், நடக்கும், நான் என்னுடைய வித்தை மேலே சொல்கிறேன், நடக்கும் அப்படின்னு. டக்குன்னு கிரீடத்தை கழட்டி வச்சார், வாழை உருவி கீழே போட்டார், காஷாயம் கட்டிட்டு நான் சன்னியாசி ஆகிட்டேன், இப்போ நான் எப்படி ஆட்சிக்கு வருவேன், வரதுக்கு வாய்ப்பே இல்லை, அவன் தான் ஆளுவான்னார்.
வரலாறு படி செங்குட்டுவன் தான் ஆண்டான். இளங்கோவடிகள் அப்போ அவருக்கு அதிகாரம் இல்லாமல் போச்சா அப்படின்னு கேட்டான். சமயத்தில் ஜோசியத்தை நியாயப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்கும். அவரிடத்தில் செங்கோல் அதிகாரம் இல்லாமல் போனது, சிலப்பதிகாரம் வந்து விட்டது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா செங்குட்டுவனுடைய ஆட்சி காலம் முடிந்து விட்டது, இளங்கோவடிகளுடைய ஆட்சி காலம் உலகம் உள்ள வரையில் முடிவடையாதது. சிலப்பதிகாரம் படிக்காமல் இருக்க முடியுமா? தமிழ் படித்த யாராவது சிலப்பதிகாரம் படிக்காமல் இருக்க முடியுமா? செங்குட்டுவனுக்கு ஒரு லிமிட்டேஷன், அவனுடைய ஆட்சி காலங்கிற ஒரு எல்லையில் முடிஞ்சு போச்சு. ஆனால் இளங்கோவடிகளுடைய சிலப்பதிகாரம் இன்னைய வரைக்கும் நிற்கிது. செங்கோலின் அதிகாரம் முடிந்து போகும், சிலம்பின் அதிகாரம் முடியாது. எவ்வளோ பெரிய விஷயம்! இளங்கோவடிகள் நிற்கிறாருல்ல. ஆனாலும் ஜோசியர் சொன்னது பொய்யா தானே சார் போச்சு. அவன் தான் இந்த பவரில் வந்து இங்கே உட்காருவான் அப்படின்னா வரலையே. நான் எதுக்கு சொல்ல வரேன், ரெண்டு சைடையுமே நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். சின்ன சின்ன விஷயங்களை ஜோசியத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு இது சரியா அது தப்பா, இது உண்மையா அது பொய்யா, இது மாதிரிலாம் பேசி எந்நேரம் பார்த்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்காக நம்முடைய நேரத்தை செலவு பண்ணி கொண்டு மன அமைதியை இழந்து கொண்டு இன்னொருத்தர் பேரில் பிஸ்னஸ் பண்ணலாமா? இப்போ நான் கேட்குறேன், இன்னொருத்தர் பேரில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி அவன் உங்களை ஏமாற்ற மாட்டான்னு என்ன நிச்சயம்? உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு சுழியம், ஜீரோக்கு நல்ல தமிழ் வார்த்தை சுழியம் தெரிஞ்சுக்கோங்க. பூஜ்யம்ங்கிறது வடமொழி, சுழியம்ங்கிறது தமிழ்மொழி. நல்ல ஆழமான அழகான தமிழ் சொல் சுழியம். அப்படி சுழியம்னு ஒரு இனிப்பே இருக்குது, உருண்டையாக பண்ணுவாங்க, அதுக்கு சுழியம்னு பேர். சரி அது விடுங்க, அப்படியே எங்கேருந்தோ எங்கேயும் அப்படியே பேச்சு போயிடும். இப்போது ஒரு வினாடி நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள், இன்னொருவருடைய உங்கள் ஜாதகப்படி பிஸ்னஸ் உங்களுக்கு எடுபடாதுங்கிற போது இன்னொருத்தர் பேரில் நான் வந்து பண்ணுறேன்னு இல்லீகலாக இன்னொருத்தர் பேரில் பிஸ்னஸ் பண்ணால் என்னன்னா அவன் உங்களை ஏமாற்றிட்டு போயிட்டா. ஓஷோவுடைய லைஃப்லேயே செக்ரட்டரிஸ் ஏமாற்றிருக்காங்க. ஓஷோ அதை வரையும் சொல்கிறார். ஆமாம், அவங்க சட்ட ரீதியாக அவருக்கு ஜெயில் வந்ததுக்கே ஒரு செக்ரட்டரி காரணம், சிறைக்கு போக வேண்டிய சிக்கல் ஏற்பட்டதுக்கே காரணம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவங்க ஏதாவது ஒரு இடாகுடம் பண்ணி அதன் மூலமாக அவருக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு. வரணும் அப்படின்னு இருந்தால் அந்த கஷ்டம் வரத்தான் செய்யும். சில நேரங்களில் ஒன்றும் பண்ண முடியாது. நானே ஒரு அடிக்கடி வேடிக்கையாக சொல்கிறது, இலங்கைக்கு ஒரு முறை நான் போன போது சார் என் லக்கேஜ் வரல, ஒருவேளை என்னையே லக்கேஜ்னு முடிவு பண்ணிட்டு விட்டானோ தெரில. நான் போய் ஏர் இந்தியாவில் இறங்கி கொழும்பில் இறங்கிட்டு அங்கேருந்து மாத்தளைங்கிற ஒரு ஊருக்கு போனோம். என் லக்கேஜ் வரல. மாத்தளையில் ஒரு வாரம் நான் தங்கி பேசணும், எனக்கு லக்கேஜ் வரல. எனக்கு என்ன பிரச்சனைனா மறுநாள் காலையில் ஒரு கும்பாபிஷேகம், அந்த கோவிலில் நான் பேசி தான் ஆகணும். மாற்று ட்ரெஸ்ஸு கிடையாது எனக்கு. என் பீரோவை திறந்தா 10 ஜிப்பா 10 இருக்காது இல்லை. பொட்டியில் நான் 5 6 வேஷ்டி ஜிப்பா எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். என் பொட்டி வரல, லக்கேஜ் வரல. வெறும் ஹேண்ட் லக்கேஜ், பாஸ்போர்ட்டு, இது இந்த சின்னதாக இதை இப்போ ஒரே ஒரு கைப்பை தான் கையில் இருக்குது, மருந்து இருந்தெல்லாம் உள்ளே இருக்கிறது. பொட்டி வரலங்கிறது பிரச்சனை இல்லை. நான் இங்கேருந்து மாத்தலை போயிட்டால் திரும்பி வந்து எப்படி பொட்டி எடுக்கிறது? ஏர் இந்தியாவில் சொல்கிறேன், நாளைக்கு நீங்கள் சாயங்காலம் 4 மணிக்கு வாங்க உங்கள் பொட்டி வரும்னு. நான் மாத்தலையிலேருந்து திருப்பி வர முடியுமா? ஒரு வார காலம் எனக்கு துணிமணி. நான் போய் இரவு சேர்ந்து துணிக்கடையை தட்டி வேஷ்டி சட்டை எடுத்து ஜிப்பா தைக்க கொடுத்து, என் சைஸுக்கு ரெடிமேட் ஜிப்பாவும் கிடைக்காது, தைக்க கொடுத்து என்ன அவஸ்தைப்பட்டேன். நல்ல வசதியும் வாய்ப்பு இருந்தால் கூட ஒரு நாள் துணிமணிக்கு நான் தெருவில் நிற்க வேண்டி இருந்ததுன்னா மாற்ற முடியல. இதெல்லாம் வந்து அப்படியே நடந்ததுங்கிற அர்த்தத்தில் சொல்ல, சில விஷயங்கள் நமக்கு அப்படி ஏற்படும், சில விஷயங்கள் நமக்கு இப்படி ஏற்படும், சில விஷயங்கள் மாற்ற முடியாத துன்பங்களாக நமக்கு வந்து சேரும். ஆனால் ஜோதிடத்தினுடைய உண்மையான ஆழ்ந்த நோக்கம் இது அன்று என்பதை புரிந்து கொள்ளுங்கள்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேட்பீங்க, என்ன தான் சொல்ல வரேன்? உண்மையாகவே ஜோதிடத்தின் நோக்கம் உங்கள் ஆணவத்தின் தலையில் ஒரு சம்மட்டியை ஓட்டுவது. உங்கள் ஆணவத்துக்கு என்ன சொல்கிறது, ப்ளீஸ் பண்ணுறதில்ல ஜோதிடம். த பர்பஸ் ஆஃப் ஜோதிடம், வெரி பர்பஸ் ஆஃப் ஜோதிடம் என்ன அப்படின்னு கேட்டால், கோள் நிலைகள் இவைகளை எல்லாம் ஆராய்ந்து த வெரி பர்பஸ் அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆதரவாக பேசி கொண்டு இருப்பதல்ல. இப்போ ஜோசியர்கிட்ட போனால் என்ன கேள்வி கேட்குறாங்க? நம்மள பல பேர் ஜோசியரை பார்த்த உடனே என்ன கேள்வி கேட்பாங்க, எனக்கு எப்போ மரணம் வரும் அப்படின்னு. வாழற வரைக்கும் வாழ்க்கையை பற்றியே கவலைப்படலை. நாம் வாழறோமே, கரெக்டாக வாழ்கிறோமா, நாம் யூஸ்ஃபுல்லாக வாழறோமா? வாழுதல்னால் எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு உயிர்ப்போடு இருக்கிறோமா? இப்போ காகிதப்பூ இருக்கு, ரோஜா பூ வாழுது, தட் இஸ் த டிஃபரன்ஸ். காகிதப்பூ கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும், அதுக்கு சாதகம்னா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது வாழுது. என்ன வாழுது? ஒன்றும் வாழலை. ரோஜாப்பூ வாழ்வது ஒரு நாள் தான் இருக்கலாம், இல்லை ஒரு 10 மணி நேரமாக இருக்கலாம், 5 மணி நேரமாக இருக்கலாம், ஆனால் வாழுது.
அந்த இதழில் இருக்கிற டெண்டர்னஸ், வண்டை அட்ராக்ட் பண்ணுறது, எங்கே இருக்கிற தேனி ஓடியாடுறது, அந்த அரை முழுக்க நறுமணம் பரப்புறது, அந்த மகரந்தம் சிரிக்கிறது, அந்த பூ உதிர்றது, மொட்டுலேருந்து அது மலர்ந்து அப்படியே வெளியே வர்றது, இட் லிவ்ஸ். ஆனால் காகித பூ இட் எக்ஸிஸ்ட், அது இருக்கிறது, அவ்வளவுதான். இட் நெவர் லிவ்ஸ். ஆனால் ரோஜா வாழுகிறது. நம்மால் பாருங்க சார், ஜாதியம் ஜோசியர்கிட்ட போய் முதல்ல கேட்குறான், நான் எப்போ செத்து போவேன் அப்படின்னு. நீ எவ்வளோ நாள் வாழறிய? வாழறதை பற்றி ஏதாவது யோசிய? வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? வாழ்தலை பற்றி கவலைப்பட்டியா? வாழும்போதெல்லாம் ஒன்றுமே தெரியாது வாழாமல் என்றைக்கு போவோமோன்னு கவலைப்பட்டு என்ன பெருசாக பண்ண போகிறோம்? உண்மையிலேயே ஜோதிடத்தினுடைய நோக்கம் என்ன? அதான் சொன்னேன், நான் இன்னும் 2 பேச்சில் முடிக்கிறேன்னு சொல்லி அப்போ அந்த பேச்சில் சொன்னேன். இது ஒரு பேச்சு. இதுக்கப்புறமா இன்னொரு பேச்சு தான் ஞானமயமான ஒரு கோணம். பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற அந்த உறவு முறையில் நான் சொல்ல விரும்புகிறது, புத்தரை பற்றி ஒரு செய்தி, மகாவீரரை பற்றி ஒரு செய்தி. அது ரெண்டையும் நீங்கள் ஆழமாக உள்வாங்கிட்டீங்கன்னா உண்மையிலேயே ஜோதிடம் என்பது என்ன பர்பஸுக்காக தோன்றியது என்பதை நாம் கண்டுபிடிக்கலாம். அதாவது கோள்களுடைய நிலை, சில விஷயங்கள் அந்த நேரத்தில் சில சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு உண்மை. ஆனால் மனிதன் தன் முயற்சியை விடவே கூடாது. முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்றார் திருவள்ளுவர். அப்போ தான் சொல்கிறார், தெய்வத்தான் ஆகாது எனினும் அப்படின்னார். அந்த தெய்வத்தான்ங்கிறதுக்கு தான் ஊழ்னு உரை எழுதி வச்சாங்க. உங்களுடைய கர்மாப்படி சில விஷயம் நடக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் கூட, தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும், உன் உழைப்பு ஒருபோதும் வீணாக போவாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம கர்மாவை மாற்ற முடியுமா? முடியாதா? நம்ம போய் பிரார்த்தனை பண்ணால் கர்மாவை மாற்றிடலாமா? அது ஓவர் டிராஃப்ட் மாதிரி. பேங்க்கில் நீங்கள் ஓவர் டிராஃப்ட் வாங்கிட்டீங்கன்னா எப்படியும் கட்டணும், எப்படியும் வட்டி கட்டணும், கடனையும் கட்டணும், வட்டியும் கட்டணும். அதே மாதிரி இந்த ஜென்மத்தில் நமக்கு ஒவ்வாத ஒன்று நாம் பிடிச்சி வலுக்கட்டாயமாக வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஏதோ சில விஷயங்களெல்லாம் செஞ்சு வாங்குகிறோம்னா இது ஓவர் டிராஃப்ட்டு. நம்ம அதுக்கு பெனால்ட்டி பின்னாடி பே பண்ணுவோம், பயங்கரமான பெனால்ட்டி பே பண்ணுவோம். ஸோ இந்த பகுதி தான் பல பேருக்கு புரியல. பகவான் ரமணர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் நான் அடுத்த முறை பேசும்போது உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். ஏன் கர்மாவை மதிக்கணும் அப்படிங்கிற கருத்தை பகவான் ரமணர் சொல்கிறாரு. உலகத்தில் வாழ்கிறவரை முயற்சியை கைவிடக்கூடாது. அதே நேரத்தில் கர்மாவுடைய அந்த ஆளுமை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஜோதிடத்தின் நோக்கம் உங்கள் ஆணவத்தின் மீது ஒரு சம்மட்டியை மேலே வீசுவது. மனிதன் என்ன நினைக்கிறான்? நான் அப்படிங்கிறான். இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் நீ தமாத்துண்டு, இத்தினோண்டு கொசுவை விட, கடுகை விட இத்தினோண்டு. கொஞ்சம் பிரபஞ்சத்தை மொட்டை மாடியில் போய் வானத்தை பாருங்கள் சார், பிரம்மாண்டத்தை பாருங்கள் சார். அதில் நம்ம வீடு இத்தினோண்டு, மொட்டை மாடி இத்தினோண்டு, அதில் நாம் இத்தினோண்டு. நம்ம இத்தினோண்டு இருந்து நாம் தான் சென்டர் ஆஃப் த வேர்ல்டுங்கிற மாதிரி திங்க் பண்ணலாமா? உண்மையான ஜோதிடத்தினுடைய நோக்கம் உங்கள் ஆணவத்தை முற்றிலுமாக ஒழித்து விடுவது. எனவே ஆணவத்தை நீக்குவதற்கான முயற்சி என்பது ஞானமடைதல். அந்த ஞானமடைதல் தான் பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற தொடர்பில் மிகப்பெரிய தொடர்பு. அது பற்றி அடுத்த சொற்பொழிவில் உங்களுக்கு நிறைவாக சொல்லி அதனை நான் நிறைவு செய்வேன். இப்போதைக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.